திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட இந்த பகுதியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். திரு ஹிதாயத்துல்லா, இந்த மசோதால நல்ல விஷயங்களே இல்லையா? இப்போ போரா, அஹாக்கானி இந்த மாதிரி வாய்ப்பு மறுக்கப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு, பெண்களுக்கான பிரதிநிதித்துவம், இதெல்லாம் வரவேற்க தகுந்த விஷயம் இல்லையா? இது தொடர்ந்து அச்சமூட்டி வர்றீங்க, இதனால எந்த பாதிப்பும் முன்பு நீங்க அச்சம் காட்டிய விஷயத்துக்கெல்லாம் நடக்கல அப்படின்னு அரசு விளக்கம் கொடுக்கு. உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக நான் வெளியிலிருந்து பேசுகிறேன், நீண்ட நேரம் பேசவில்லை, பல தவறான தகவல்கள் சொல்லப்பட்டது, அதற்கும் நான் பதில் சொல்ல வேண்டும். அதாவது முஸ்லீம் சொத்துகளுக்கு அல்லது வக்ஃப் சொத்துகளுக்கு எதிராக வழக்கு போட்டவர்கள் முஸ்லீம் என்று சொல்கிறார்கள். அறநிலையத்துறை சொத்துக்களுக்கும் அதே தான். அதே மாதிரி இந்துக்கள் சொத்து, அறநிலையத்துறை சொத்து சுருங்கி போகுதுன்னு சொன்னாங்க. அப்ப அது யார் காரணமா இருக்கும்? முஸ்லீம்கள் சொத்து அப்படியே இருக்குன்னு சொன்னா ஒழுங்கா பாதுகாக்கப்படுதுன்னு அர்த்தம். சச்சார் கமிட்டி விஷயம் இன்றைக்கு அதை தடுத்தது யாருன்னு சொன்னா, ஏழை எளியவர்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய அந்த கல்வி உதவித்தொகையை நிறுத்தியது இந்த அரசு. இப்ப நான் ஒரு முக்கியமான தகவலுக்கு வர்றேன். 1954 பண்டித நேரு, சர்தார் பட்டேல், KM முன்ஷி, அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்கள் தான் இந்த வக்ஃப் சொத்தை முறைப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு 1970 சில சட்ட திருத்தம் தேவைப்பட்டது. 14 ஆண்டுகள் பரிந்துரைகளை பெற்று, இன்னைக்கு மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ள இல்ல, 14 ஆண்டுகள் பரிந்துரை பெற்று 1984 சில சட்டங்களை திருத்தினார்கள். அதன் பிறகு முஸ்லிம்களுடைய கோரிக்கையை ஏற்று 2 சட்டங்களை 1994 நிறைவேற்றினார்கள். அதற்கு பிறகு 2013. இவையெல்லாம் முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்டது. வக்ஃப் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்காக கொடுத்த ஒரு சொத்து. எப்படி அறநிலையத்துறை கோயில் சொத்து இருக்கிறதோ அதே போன்றுதான். மன்னிக்கணும், புரிதலுக்காக கேட்கிறேன், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் இல்லையா? முன்னாடி அதாவது அது மிக குறைவா இருக்கலாம். ஏன் இன்னைக்கு அறநிலையத்துறை சொத்துக்கள் இன்னைக்கு கோயில் குடமுழுக்கு, கும்பாபிஷேகத்துக்கு முஸ்லிம்கள் பலர் உதவி செய்கிறார்கள் அல்லவா? அது எக்ஸப்ஷன், அது அல்ல முக்கியம். 99% மேல என்னங்கிறத இப்ப நம்ம பேச போறோம். கேட்ட கேள்வி சரியான கேள்வி. இங்க மதம் வேறு, அரசியல் வேறு, அதாவது என்று சொல்லக்கூடிய இந்த பாஜக ஒன்னு கேட்கிறேன், 100 பேராசிரியர்கள்ல ஒரே ஒரு தகுதியான பேராசிரியரை பழனியில அறநிலையத்துறையில சேர்க்க சொல்லும் போது எவ்வளவு எதிர்ப்பு கொடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு 10%, அதாவது 100%ல 70% முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டு சேர்ப்பதற்கு, உறுப்பினர்களாக கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த ஒரு விஷயம், இந்த தவறான முன்மாதிரி நாளைக்கு வேற ஒரு அரசு இந்து சொத்துக்களில் அல்லது அறநிலைய சொத்துக்கள்ல இந்த மாதிரி முஸ்லிம்கள் 70 விழுக்காடு இருக்கலாம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? 70 விழுக்காடு எப்படி முடிவு சொல்ல 70 விழுக்காடு எப்படி எங்க இருக்கு? அப்படி நீங்க அதுல போட்டிருக்க உறுப்பினர்கள் ஏற்கனவே முத்தவள்ளி என்பவர்கள் 2 பேர் இருந்தாங்க, அதை ஒண்ணு ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் பல விஷயங்களை இந்த சட்ட திருத்தத்துல, இன்னைக்கு வந்திருக்க சட்ட திருத்தத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, அதுல முஸ்லீம்கள் சொல்லப்படவே இல்லை. அப்ப ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு 15 பேருனா ஏறத்தாழ 8-9 பேரு இன்றைக்கு முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு இந்த சொத்துக்களை, இது வக்ஃப் சொத்து திருத்தமா, வக்ஃப் சொத்து திருட்டுத்தனமா என்பதைத்தான் இன்னைக்கு மக்கள் பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. இன்றைக்கு அரசு ஒரு முஸ்லீம் MP கூட இல்லாத, அமைச்சர் கூட இல்லாத ஒரு அரசு இன்றைக்கு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதே மிகப்பெரிய அபத்தமான ஒன்று. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தொடர்ந்து இந்த அரசு என்ன செய்து 11 வருஷமா இந்துக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. அவர் சொல்றாங்க CAA, 370, முத்தலாக்கு, அதே மாதிரி வக்ஃப் சொத்து, பொது சிவில் சட்டம். அப்ப இந்த 11 வருஷமா இவர்களுக்கு வாக்களித்த இந்துக்களுக்கு செய்யல என்பதுதான் உண்மை. அவங்க என்ன கேக்குறாங்க? நீங்க கேக்குற கேள்வி அவங்க மாத்தி கேக்குறாங்க. CAA-னால நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள்லாம் குடியுரிமை இழந்துருவாங்கன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. என்னாச்சு? 370 நாள் பத்தி எரியும்னாங்க. என்னாச்சு? அதெல்லாம் நடக்கலையே. அந்த அச்சம் போல இந்த அச்சம்ங்கிறாங்க. இதனாலையும் பாதிக்கப்பட மாட்டாங்கங்கிறாங்க. இல்ல, அப்படி அல்ல. ஒரு மாற்று அரசு வரும்போது எல்லாமே மாறும். இந்த அரசு இருக்கிற வரையும் இதை பற்றி பேச முடியாது. ஏன்னா இந்த அரசு எப்படிப்பட்ட அரசு என்று எல்லாருக்கும் தெரியும். தொடர்ந்து முஸ்லிம் விரோத சட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு அரசு. இந்துக்களுடைய கல்விக்கோ
இந்துக்களுடைய சொத்துக்கள் பாதுகாப்புகளுக்கோ இதுக்காண்டி எதுவுமே செய்யல. ஒட்டுமொத்த இந்துக்களுடைய அதிகாரங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு போகுதுன்னு எங்க தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு. அப்ப இந்து விரோத அரசாக இருந்து கொண்டு முஸ்லீம் விரோத செயல்களை முஸ்லீம்களுக்கு நல்லது செய்வதாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு கிரண் ரிஜிஜு இன்னைக்கு அமைச்சர் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? ஜேபிசில கூட்டுக்குழுவில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் வேற, இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அவர் கொண்டு வந்த மசோதா வேற. மிகப்பெரிய பொய்யை இன்றைக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் அமைச்சர் ஆர்எஸ் சொல்றாரு, நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்றாரு. எந்த அளவுக்குனா அந்த அளவுக்கு பொய்யாக இட்டுக்கட்டப்பட்ட ஒரு மசோதாவை இன்னைக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. இல்ல திருப்பி வாங்க நம்ம விவாதமா வச்சுப்போம். நம்ம நீங்க எப்போ வாங்க. நீங்க கேட்ட கேள்வி ஒரு கேள்வி, பெண்கள் இருக்கிறார்களா இல்லையாண்டு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் வக்ஃப் வாரியத்தில் பெண்கள் இருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், சொத்துக்கள் அல்ல, நான் என்ன கேட்கிறேன், ஏற்கனவே அது மட்டுமல்ல, பல சொத்துக்கள் ஷியாவுடைய சொத்துக்கள் ஷியாக்களுக்கு இருக்கு. ஆகாதான் சொத்துக்கள் அவர்கள் தான் பராமரிக்கிறாங்க, அவங்க தான் முத்தவல்லியா இருக்காங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா முஸ்லிம்களை பிரிக்கிறார்கள். இந்த பிரிவினைவாத வேலையை செய்கிறார்கள். இன்றைக்கு பாஜக அமைச்சர் நாடாளுமன்றத்தில் எந்த பொய்யை சொன்னாரோ அந்த பொய்யை சொல்றாரு. நான் சொல்வது கேரளா இல்ல, திருச்சியில ஒரு கிராமமே 10,000 ஏக்கர் வக்ஃப் சொத்து என்று சொன்னார்கள் என்பதற்காக தான் இந்த சட்டம் கொண்டு வந்தப்பட்டதுன்னு கிரண் ரிஜிஜு சொன்னாரு. ஆனா இதே ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி திருச்சிக்கு போய் அங்கே ஆட்சியர் இருந்தாரு, வட்டாட்சியர் இருந்தாங்க, எல்லாருக்கும் முன்னால அப்படி இல்ல, ஒரு சர்வே சம்பந்தப்பட்ட சொத்துன்னு சொல்லி உண்மை வெளிச்சம் போடப்பட்டு அந்த ஜேபிசி உடைய தலைவர் ஜெகதீபா பால் இருந்து அவர் இன்னைக்கு அதைத்தான் திரு ஆராசா ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னார். மிகப்பெரிய பொய். இந்த பாருங்க, பொய்க்கு மீண்டும் தவறான தகவல், நான் உண்மையான தகவல் சொல்றேன். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்ததை சொல்றேன். ஆராசா அவர்கள் ஆவேசமா சொன்னாரு, கிரண் ரிஜிஜு செஞ்சது அவ்வளவு பொய் என்கிறத நேருக்கு நேராவே சொன்னாரு. அவரை வைத்துக் கொண்டே சொன்னாரு. இந்த திருச்சியில் நடந்த விஷயத்தையும் தெளிவா சொன்னாரு. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க திரும்ப முஸ்லிம்கள் விரோதமா இருக்கீங்க. அரசு ஒரு வார்த்தை சொன்னாரு, பண்டித ஜவஹர்லால் நேரு சுதந்திரம் கிடைத்த போது ஒரு வார்த்தை சொன்னாரு, எப்படி ஹிட்லர் அவர்கள் அங்கே நாஜிகள் ஒன்னு சேர்ந்து அங்கே மதத்தையும் அவருடைய இனத்தையும் கலந்து அந்த நாட்டை அநியாயமாக மூழ்கடித்தார்களோ அதே போன்ற நிலை இந்தியாவிலே வருவதற்கு ஒரு ஆர்கனைசேஷன் செய்து கொண்டிருக்கிறது என்று RSS பார்த்து சொன்னாரு. அந்த RSS சார்ந்த சகோதரர் இப்ப இவ்வளவு உங்களை சொல்றேன், நான் உங்களை தான் சொல்றேன். நேரு சொன்னார், பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொன்னார். ஆமா, அதை இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஆராசா எடுத்து படிச்சு ஒழுங்கா இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்தது கூட நீங்க படிக்காம, நாடாளுமன்றத்தில் நடந்தது கூட கேட்காம தப்பு. ஒரே ஒரு நகைச்சுவை துணுக்கு நான் பார்த்தேன். ஒருத்தர் ஒரு பயில்வான் எனக்கு சீ ஃபுட் பிடிக்கும்னு சொல்றாரு. சீ ஃபுட்னா என்ன, கடல்ல வரதான்? இல்ல நான் எதெல்லாம் பாக்குறேனோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு. வக்ஃப் போர்டு யாரெல்லாம் இதுதான் என் வக்ஃப் போர்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த வேலையைத்தான் இன்னைக்கு பாஜக அரசு செய்து எல்லா வக்ஃப் சொத்தையும் திருடுவதற்கு இன்னைக்கு பாஜக அரசு செய்யக்கூடிய வேலை திருட்டு வேலை தான். இன்னைக்கு பாஜக அரசு இந்தியாவில் செய்து வக்ஃப் சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்கு செய்து கொண்டிருக்கிறது. சரி பண்ணி நீங்க இங்க பாருங்க, 70 வருடமா யூபியில என்ன அநியாயங்கள் நடந்ததோ அதை தளர்த்தி விட்டு 10 வருடங்களாக நல்ல ஆட்சி நடக்குது இல்லையா, அதன்படி நியமிக்கும். அதுல எந்த குழப்பமும் இல்ல. புல்டோசர் பயன்படுத்துற மாதிரி. புல்டோசர் எதுக்கு பயன்படுத்துவாங்க? நீங்க போயஸ் கார்டன்ல பயன்படுத்தினீங்க இல்லையா, அந்த மாதிரி பயன்படுத்தி இருந்தா தான் தப்பு. ஆனால் ஒரு இடத்துல ஆவணம் இல்லைன்னா பயன்படுத்தி போயிட்டே இருப்போம். இல்ல சார், இத படிக்காம வந்திருக்காங்க சார். ஒரு இன்ஜினியர் வரலாம், ஒரு டாக்டர் வரலாம், சொல்லி ஒரு ஃபைனான்ஸ் வரலாம் சொல்லி தவறான தகவல் எல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒழுங்கா மசோதாவை படிக்கல, இஸ்லாமியர்கள் சொல்றாங்க. அது முனிசிபாலிட்டியில உள்ளவங்க வரலாம். இப்படி பல தப்பான மசோதாவை தாக்கல் பண்ணி நன்றி, வணக்கம்.